வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். புதுவை முழுவதும் காங்கிரசார் போராட்டம். தங்களை கொல்ல சதித்திட்டம் நடப்பதாக முன்னாள் முதலமைச்சர் குற்றச்சாட்டு. அரியாங்குப்பத்தில் 5 வீடுகள் முற்றிலும் எரிந்து சாம்பல். சோகத்தை ஏற்படுத்திய சம்பவம். காரைக்காலில் இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை. இறப்பில் சந்தேகம் உள்ளதாக கணவர் மீது பெற்றோர் புகார். உள்ளூர் ஒப்பந்ததாரர்களுக்கு பணிகள் வழங்க வலியுறுத்தல். ஒப்பந்ததாரர் சங்கத்தினர் பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். மக்களுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்தினால் எங்களை கொல்ல சதித்திட்டம் நடந்துள்ளது. முன்னாள் முதல்வர் நாராயணசாமி குற்றச்சாட்டு. புதுச்சேரியில் ப்ரீபெய்ட் மின்மீட்டர் திட்டத்தை அமல்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து மாநிலம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பாக மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக ஊசுடு தொகுதி வட்டார காங்கிரஸ் கட்சி சார்பில் 10 கண்ணு சந்திப்பில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், மாநில நிர்வாகிகள் செந்தில் மற்றும் இளைஞர் காங்கிரஸ், மகிழா காங்கிரஸ் தொகுதி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்க, பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி, 2 பேரும் கொஞ்சிக்கிறீங்க, கொலருகிறீங்க. ஏன் அவங்களால திறக்க முடியல ரேஷன் கடையை? ஏன் அரிசி வாங்க முடியல? எதுக்காக பணமா போகிறீங்க? தாய்மார்களே, நரேந்திர மோடி உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்க போறான்னு சொல்லுவாங்க. இல்ல, நரேந்திர மோடி 1 ரூபாய் கூட கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு எவ்வளவு ஒரு பெரிய பொய்ய சொல்றாங்க பாருங்க. அதேபோல் மண்ணாடிப்பட்டு தொகுதி திருக்கனூர் 4 முனை சந்திப்பில் வட்டார காங்கிரஸ் நிர்வாகி தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ஏவி சுப்பிரமணியன் மற்றும் மண்ணாடிப்பட்டு தொகுதியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர். என்ன கஷ்டம் அப்படின்றத மக்களுக்கு வர்றவரையும் என்னன்னே தெரியாது. நம்ம கடன்ல இதேபோன்று முதலியார்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் ஜெகவீர பாண்டியன் திருமலை தலைமையில் மத்திய மாவட்ட தலைவர் கோபி என்கிற கோபாலமூர்த்தி முன்னிலையில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டு புதுச்சேரி மாநிலத்தை ஆளுகின்ற என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அரசை கண்டித்து முதலியார்பேட்டை தபால் அலுவலக வாசலில் மின்துறையை தனியார் மயமாக்குவதையும் ப்ரீபெய்ட் மீட்டர் பொருத்துவதை கைவிட கோரியும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில நிர்வாகிகள், மூத்த ஆலோசனை குழு உறுப்பினர்கள், மாவட்ட நிர்வாகிகள், வட்டார நிர்வாகிகள், இளைஞர் காங்கிரஸ், மகளிர் காங்கிரஸ் மற்றும் அனைத்து நிலை பொறுப்பாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். தொகுதி வாரியாக என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு, முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களும் மின்சாரத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களும் ப்ரீபெய்ட் மின்மீட்டர் திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு கையெழுத்து போட்டு துணைநிலை ஆளுநர் அவர்களால் ஒப்புதல் அளிக்கப்பட்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு
எடுக்கின்ற நடவடிக்கையை கண்டித்து சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் அவர்களும் நானும் இப்பொழுது இறுதி உரை முடித்திருக்கிறோம். இந்த திட்டத்தை நாம் எதிர்ப்பதற்கு காரணம், இது ஏழை எளிய மக்களுக்கு எதிரான திட்டம், விவசாயிகளுக்கு எதிரான திட்டம், வியாபாரிகளுக்கு எதிரான திட்டம். குறிப்பாக இந்த மின்சாரத்துறையை தனியாரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று 20,000 கோடி ரூபாய் சொத்துள்ள இந்த மின்சாரத்துறையை அதானியிடம் ஒப்படைப்பதற்காக தொடர்ந்து ப்ரீபெய்ட் மின் மீட்டர் மற்றும் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பாக மாநிலம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக உப்பளம் தொகுதியில் வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் லக்ஷ்மணன் மற்றும் குமரன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் இளையராஜா முன்னிலை வகித்தார். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள் பலர் உப்பளம் மின்துறை தலைமை அலுவலகத்தின் வாயில் முன்பு அமர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அதனால கேரளாலையும் தமிழ்நாட்டிலையும் பிஜேபி மட்டும்தான் இந்த 3 மாநிலத்தில் தோல்வியை பார்த்தோம். ஆனால் அத்தனை எம்பி ஜெயிச்சுட்டு ராகுல் காந்தி பிரதமர், இந்தியா கூட்டணியே காங்கிரஸ் பிரதமர்னு இருக்கிறாங்க. யாரு இந்தியா கூட்டணிங்கிற யாராவது எதிர்த்தார்களோ அவர்களாம் 3 மாநில தேர்தலை பார்த்தாங்க. மோடி அவரும் மன்னராட்சி கூட கொண்டு போவார், அதிபர் கூட கொண்டு போவார், ரெடி பண்ணிட்டார். ஏன்னு சொன்னா இளந்தலை ராகுல் காந்திக்கு பார்லிமெண்ட்ல பாதுகாப்பு இல்லை. கதிர்காமம் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி சார்பாக 100 அடி சாலையில் உள்ள என்டி மகால் திருமண நிலையம் அருகே வட்டார காங்கிரஸ் தலைவர் பாபு மற்றும் பொதுச் செயலாளர் பழனி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிடுமாறு கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் கதிர்காமம் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதியை சேர்ந்த ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். மட்டுமல்ல, இந்தியாவும் வலுவடையும், நம்ம மக்களும் முன்னேற்றம் அடைய ஒரு வாய்ப்பா இருக்கும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்கிறேன். 100 பேர் வராங்க. வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தாரக ராஜா அவர்களே, மரியாதைக்குரிய வட்டார காங்கிரஸ் கமிட்டி தலைவர், காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற மரியாதைக்குரிய சிவசண்முகம் அவர்களே, செல்வநாதன் அவர்களே, மரியாதைக்குரிய பிரதாப். இதேபோல் உருளையன்பேட்டை தொகுதி வட்டார காங்கிரஸ் தலைவர் ரமேஷ் தலைமையில் இளநிலை பொறியாளர் அலுவலகம் வாயில் முன்பு ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் மற்றும் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் கட்சி பொதுச் செயலாளர் ரகுமான், கோவிந்தராசு, மாநில செயலாளர் சூசைராஜ் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மின்சார திட்டத்தை கொண்டு வந்தால் ஏழை மக்கள் பாதிப்பார்கள், விவசாயிகள் பாதிப்பார்கள், தொழிலாளர்கள் பாதிப்பார்கள், தாய்மார்கள் பாதிப்பார்கள் என்று அதை தடுத்து நிறுத்தணும். இந்த ஆட்சி வந்த பிறகு இந்த அநீதியை எடுத்து சொல்ல வேண்டும், ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்ற ஆணைக்கிணங்க அவர்களே, காங்கிரஸ் கட்சியினுடைய முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய தலைவர் நாராயணசாமி அவர்களே,
இதேபோல் ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி தட்டாஞ்சாவடி தொகுதியில் வட்டார காங்கிரஸ் மற்றும் இளைஞர் காங்கிரஸ் சார்பாக பழைய மின்விசிறிகளை வைத்து நூதன முறையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு தலைமையில் தொகுதி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்கள் எழுப்பியதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இறுதியாக செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பாக 2 நாட்களாக நகரம் மற்றும் கிராம பகுதிகளில் மாநில அரசிற்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதாகவும் இதனை கைவிடவில்லை என்றால் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் ஆர்ப்பாட்டம் நடத்தும் இடத்திற்கு எங்களை கொல்வதற்காக மர்ம நபர்கள் வந்துள்ளனர் என்றும் இதுகுறித்து அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் எதற்கும் பயப்படாத கட்சி காங்கிரஸ் கட்சி என்றும் உயிர் தியாகம் செய்வதற்கு கூட தயாராக உள்ளோம் என்றும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கூறினார். புதுச்சேரி மாநிலத்தில் மின்சாரத்துறையை தனியார்கள் ஒப்படைக்க மாட்டோம். அந்த மின்சாரத்துறை அமைச்சர் மாநாட்டில் பேசும்பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் மின்சாரத்துறையை தனியார்மயமாக்க மாட்டோம் என்று தெளிவாக கூறியிருக்கிறோம். எங்க ஆட்சி இருக்கிற வரைக்கும் தனியார்மயமாக்கல, நாங்க அதுக்கு விடல. இப்ப வந்தது என்ஆர் காங்கிரஸ் பாஜக ஆட்சி வந்த உடனே முதல். ஆனா அந்த மக்கள் என்ன பண்ணாங்க? நாம போராடணும், காங்கிரஸ் கட்சி சார்பில் போராடணும், மற்ற கட்சியெல்லாம் போராடணும். புதுச்சேரி பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் பணிகளுக்கான ஒப்பந்தங்களை உள்ளூர் ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்க கோரி 100க்கும் மேற்பட்ட ஒப்பந்ததாரர்கள் பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளும் சாலை அமைத்தல், வாய்க்கால் அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை புதுச்சேரியை சேர்ந்த ஒப்பந்ததாரர்கள் அதனை டெண்டர் எடுத்து மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் 2 கோடி ரூபாய்க்கு மேற்கொள்ளப்படும் பணிகளை புதுச்சேரியை சேர்ந்த ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்காமல் தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு அத்துறையின் அதிகாரிகள் வழங்கி வருவதாக குற்றம் சாட்டி புதுச்சேரியை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஒப்பந்ததாரர்கள் தலைமை பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பொதுப்பணித்துறை மூலம் நடக்கும் பணிகளுக்கு உள்ளூர் ஒப்பந்ததாரர்களுக்கு முன்னுரிமை வழங்க கோரி அவர்கள் கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் அரசு தங்களை புறக்கணிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டால் பொதுப்பணித்துறை சார்பில் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு பணியையும் செய்யாமல் புறக்கணிக்க போவதாகவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரியில் மின்கசிவு காரணமாக 5 குடிசை வீடுகள் முற்றிலுமாக எரிந்து சாம்பலான நிலையில் வீடுகளில் இருந்த உடைகள், ஆவணங்கள் எரிந்ததால் பெண் மற்றும் சிறுவன் ஒருவன் அழுத சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட அன்னை தெரேசா நகர் பகுதியில் உள்ள ஆற்றங்கரை ஓரத்தில் சுமார் 10க்கும் மேற்பட்ட குடிசை வீடுகள் உள்ளன. மேலும் குடிசை வீடுகளில் கூலி வேலை செய்து வருபவர்கள் வசித்து வரும் நிலையில் லக்ஷ்மணன் என்பவரது வீட்டில் மின்கசிவு ஏற்பட்டு அவரது வீட்டில் தீ ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அருகில் இருந்த 4 குடிசை வீடுகளுக்கும் தீ பரவிய நிலையில் 5 குடிசை வீடுகளும் எரிந்து சாம்பலானது. புதுச்சேரி மற்றும் பாகூர் பகுதியில் இருந்து 2 தீயணைப்பு வாகனங்களில் வந்த தீயணைப்பு வீரர்கள் போராடி முற்றிலுமாக தீயை அணைத்தனர். வீட்டில் இருந்தவர்கள் பெரும்பாலானோர் கூலி வேலைக்கு சென்ற நிலையில் எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை. உடுத்தும் உடை, குடும்ப அட்டை, சான்றிதழ் உள்ளிட்ட வீட்டில் இருந்த அனைத்து பொருட்களும் எரிந்த நிலையில் பொருட்களை பறிகொடுத்த பெண் மற்றும் சிறுவன் கண்ணீர் விட்டு அழுதனர். மேலும் தீ விபத்து சம்பவம் தொடர்பாக முதலியார்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 19ஆம் ஆண்டு சுனாமி தினத்தையொட்டி அதிமுக சார்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. கடந்த 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி ஏற்பட்ட சுனாமி பேரலையில் உயிரிழந்தவர்களின் ஆத்மா சாந்தி அடைய ஆண்டுதோறும் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுச்சேரி உப்பளம் பகுதியில் அதிமுக சார்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் அதிமுக மாநில நிர்வாகிகள் வம்பா கீரப்பாளையம் அருகே சுனாமியில் உயிரிழந்தவர்கள் படத்திற்கு மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் அதிமுக நிர்வாகிகள்
மீனவர்கள் பலர் கலந்து கொண்டனர். புத்தாண்டை வரவேற்கும் விதமாக புதுச்சேரி உழவர்கரை தொகுதி முழுவதும் 2024 ஆண்டு தினசரி கேலண்டர் வழங்கும் பணியை சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் 3 மத பிரார்த்தனையுடன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதி சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் உழவர்கரை தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை மேற்கொண்டு வருகிறார். அதன்படி தொகுதி முழுவதும் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்க பல்வேறு புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார். அது மட்டுமின்றி பசியில்லா உழவர்கரை என்ற திட்டத்தின் மூலம் உழவர்கரை முழுவதும் உள்ள மக்கள் பசியில் ஒரு நாள் கூட தூங்கக்கூடாது என்பதற்காக இத்திட்டத்தை ஆரம்பித்து தொடர்ந்து தினமும் பலருக்கு உணவளித்து வருகிறார். மேலும் இளைஞர்களை விளையாட்டில் ஊக்கப்படுத்த விளையாட்டு உபகரணங்கள் உட்பட பல்வேறு நலத்திட்ட பணிகளை செய்து வருவது மட்டுமின்றி தொகுதியில் உள்ள அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய அந்தந்த துறை அதிகாரிகளை நேரில் சந்தித்து அடிப்படை வசதிகளை செய்து தர முயற்சி எடுத்து வருகிறார். இதுபோன்று தொடர்ந்து பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டு வரும் வழக்கறிஞர் சசிபாலன் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக 2024 ஆண்டு தினசரி காலண்டரை உழவர்கரை தொகுதி மக்களுக்கு வழங்க உள்ளார். அதற்கான துவக்க விழா நடைபெற்றது. அதன்படி புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட மேரி உழவர்கரையில் அமைந்துள்ள சிவன் ஆலயம் மற்றும் கம்பன் நகரில் அமைந்துள்ள தேவாலயம், ஜெஹான் நகரில் அமைந்துள்ள பள்ளிவாசல் ஆகிய இடங்களில் சிறப்பு பூஜை மற்றும் பிரார்த்தனைகளை செய்து காலண்டர் வழங்கும் பணியினை துவங்கினார். இந்த காலண்டர் உழவர்கரை தொகுதி முழுவதும் வீடு வீடாக சென்று வழங்கப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான தொகுதி இளைஞர்கள், நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர் சசிபாலன் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். காலாப்பட்டு தொகுதியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் 2024 ஆண்டு தினசரி கேலண்டர் வழங்கி பொதுமக்களுக்கு புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார். காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பெரிய காலாப்பட்டு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரும் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாண சுந்தரம் பொதுமக்களுக்கு 2024 ஆண்டு தினசரி கேலண்டர் வழங்கினார். முன்னதாக பாலமுருகன் ஆலயத்தில் ஊர் மக்கள் மற்றும் அறங்காவலர் குழு சார்பாக சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு தினசரி கேலண்டர் வழங்கி புத்தாண்டு வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி பாஜக நிர்வாகிகள், பெரிய காலாப்பட்டு ஊர் பொதுமக்கள், கோவில் அறங்காவலர் குழு நிர்வாகிகள், இளைஞர்கள், மகளிர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட சஞ்சீவி நகர் பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணியை முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். காலாப்பட்டு தொகுதியில் தொடர்ந்து அடிப்படை பிரச்சனைகளை அரசிடம் கோரிக்கை வைத்து நிறைவேற்றி வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம். அந்த வகையில் தொகுதிக்குட்பட்ட சஞ்சீவி நகர் கன்னிக்கோவில் வீதி பகுதியில் தார் சாலை அமைக்கும் பணி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை நிதியின் மூலம் ரூபாய் 12,87,000 மதிப்பீட்டில் பூமி பூஜை நடைபெற்றது. இதில் முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாண சுந்தரம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், துறை அதிகாரிகள் பிரபாகரன், பக்தவச்சலம், கார்த்திக் மற்றும் ஒப்பந்ததாரர் கணேசன், தொகுதி பாஜக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஓகேண்ணா, நான் பையன் எந்த பக்கம் வேணும் சொல்லுங்க, நான் போடுங்க சார். அப்படியே பாருங்க, அது நாலு டைர் போடுங்க. போடுங்க.
புதுச்சேரியில் மின்துறை ப்ரீபெய்ட் மின்மீட்டர் பொருத்தும் திட்டத்தை ரத்து செய்ய கோரி பாகூர் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்தியில் ஆளக்கூடிய பாஜக மற்றும் புதுச்சேரி மாநிலத்தை ஆளக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி கட்சியில் தற்போது மின்துறை ப்ரீபெய்ட் மின்மீட்டர் பொருத்தும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை அழிக்கும் வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் ஆளுங்கட்சியை எதிர்த்து பாகூர் பகுதியில் உள்ள மணிகுண்டு அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தை கட்சி, கம்யூனிஸ்ட் என்ற அனைத்து கட்சி பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினர். காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர்கள் வட்டார தலைவர் கோபு, மாநில பொதுச் செயலாளர் மணவாளன், மாநில குழு சிறப்பு அழைப்பாளர் போதிராஜ், மாநில குழு உறுப்பினர் அன்பழகன், மாவட்ட தலைவர் கோவிந்தன், மாவட்ட துணைத் தலைவர் மதி என்ற பொன்னம்பலம், மாவட்ட துணைத் தலைவர் பொன்னம்பலம் என்ற வாசன், பொதுச் செயலாளர் சத்யசீலன், திமுக விவசாய சங்க தவமுருகன், கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயற்குழு உறுப்பினர் தமிழ்ச்செல்வன், விடுதலை சிறுத்தை கட்சி பொறுப்பாளர் தாயப்பன் மற்றும் கட்சி பிரமுகர்கள் மூர்த்தி, சக்திவேல், பாஸ்கர், ராம்ஜி, பிரபாகரன், செந்தில் முருகன், சொர்ணகாந்தி, சிவதர்ஷனமூர்த்தி, ஹரிகிருஷ்ணன், ஹரிதாஸ், ஜோதி, ராமலிங்கம், மனோகர், நாராயணன், பொன்னம்மாள், குமார், குலசேகர், பக்கிரி, சேகர், தாண்டவராயன், முருகன், பக்கிரி, ராமன், முகிலன், பஞ்சவர்ணம், ஏழுமலை, ஆறுமுகம், மோகன், வெங்கடேசன், சரத், சிவசங்கரன், மதியழகன், மலையான் என்று பலர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கலந்து கொண்டு பேசுகையில், இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாடாளுமன்றத்தில் 143 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டதையும், புதுச்சேரியில் ப்ரீபெய்ட் திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கைகளை வலியுறுத்தி ரத்து செய் புதுச்சேரி அரசே இந்த திட்டத்தை ரத்து செய் என்ற கோஷங்களுடன் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் 200க்கும் மேற்பட்ட அனைத்து கட்சியினரும் கலந்து கொண்டனர். போட்டாங்களா போடலையா என்ன நிலவரம்ன்றது, அதற்கு பிறகு இன்றைக்கு அந்த 143 பேரே போது என்ன நியாயம்? இந்த ரெண்டு தான் எங்களுக்கு. இந்த ரெண்டுக்காக தான் நாங்க இன்றைக்கு இந்த போராட்டத்தை கண்டனத்தை தெரிவிப்பதற்காகவும் காங்கிரஸ் இயக்கத்தை சேர்ந்தவர்களே, திராவிட முன்னேற்ற கழக உடன்பிறப்புகளே, கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்களே, இந்த மாதிரியான ஒரு முடிவுக்கு போகக்கூடிய சூழலுக்கு அது கண்டிப்பாகவே கிடையாது. ஆக அப்ப எதற்கு இது அவசியம்? என்ன அவசியம் இதில்? இந்த திட்டத்துக்கு எதற்கு இதுக்கு ஒரு செலவு பண்ணணும்? 400 கோடி அரசாங்கம் செலவு பண்ணணும், ஒரு மீட்டர் கொண்டு வரணும். எதற்காக இதை கொண்டு வந்து இதை போடணும்? அப்படின்னும் போது இது என்னன்னா, போறன்னு தனியா வராங்க, ப்ரீபெய்ட முழுக்க போறன்னு தனியா வராங்க. ஆக இது ரெண்டும் வெவ்வேறு முறையில வரப்போகுது அப்படின்றது தான் இப்போதைக்கு எனக்கு புரியுது. அது எந்த விதத்துல வந்தாலும் இந்த விஷயத்தை நாம் கண்டிப்பாக எதிர்க்க வேண்டும் இருக்காங்கன்னு நம்ம பார்க்கணும். ஏங்க அவங்க ஏதாவது கலாட்டா பண்ணி அங்கே உடச்சிட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க, இல்லை ஏதாவது இது பண்ணியிருப்பாங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. திருபுவனை தொகுதியில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கல்வீடு திட்டத்தின் கீழ் தவணை தொகைக்கான காசோலையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பயனாளிகளுக்கு வழங்கினார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா கல்வீடு திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு தவணைத் தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு தவணைத் தொகை வழங்கினார். இதில் முதல் தவணையாக 47 நபர்களுக்கு தலா 1,20,000 ரூபாயும், இரண்டாவது மற்றும் மூன்றாவது தவணை தொகையாக 17 நபர்களுக்கு தலா 1,60,000 ரூபாய்க்கான பணி ஆணையையும் வழங்கப்பட்டது. மொத்தம் 83,60,000 ரூபாய்க்கான பணி ஆணையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பயனாளிகளுக்கு வழங்கினார். இதில் குடிசை மாற்று அதிகாரிகள், தலைமை செயல் அலுவலர் ராஜாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் ரவி, இளநிலை பொறியாளர் சத்யவாணி, மேற்பார்வையாளர் ரவிச்சந்திரன், நல ஆய்வாளர் வெங்கடேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் தொகுதியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித் தொகைக்கான ஆணையை எதிர்க்கட்சி தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை மூலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த
மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகைக்கான ஆணை வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசின் உதவித்தொகை பெறுவதற்கான ஆணையை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் ராமசாமி, கலை இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாசு, வர்த்தக அணி அமைப்பாளர் ரமணன், ஆதிதிராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், வர்த்தக அணி துணை அமைப்பாளர் சரவணன், தொகுதி துணை செயலாளர்கள் ஜெகன்மோகன், ஹரிகிருஷ்ணன், அங்காளன், சபரிநாதன், ஏழுமலை, ராஜி, தங்கராசு, சுப்பிரமணி, முருகன், செல்வநாயகம், ராஜேந்திரன், நடராஜன், பாலமுருகன், முத்து, கோதண்டம், பரதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஊசுடு தொகுதியில் கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை அமைச்சர் சாஜே சரவணகுமார் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நல மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் பரிந்துரையின் மூலம் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரை கழகத்தின் சார்பாக ஆணை பெறப்பட்டு ஊசுடு தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம்பேட், அம்பேத்கர் நகர் மற்றும் நடுத்தரு ஆகிய பகுதிகளுக்கு கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 47,53,788 ரூபாய் மதிப்பீட்டிலும், இதனைத் தொடர்ந்து பொறையூர்பேட் அங்கன்வாடி தெருவிற்கு சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை 8,99,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இதில் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜே சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன், துறை அதிகாரிகள், ஊசுடு தொகுதி தலைவர் சாய் தியாகராஜன், ஆதிதிராவிடர் பொறுப்பாளர் ஜெகதல பிரதாபன், கட்சி நிர்வாகிகள் நடராஜன், மணிபாலன், ஐயனார், அன்பரசன், மனோ, மைக்கேல், மணிமாறன், அஜித்குமார், பொறையூர் கிளை தலைவர் பிரியன், கட்சி நிர்வாகிகள் பாரத், இளங்கோ, ஜெயக்குமார், கிருஷ்ணா, விஸ்வா, பசுபதி, ஸ்டீபன்ராஜ், சாலை பொறுப்பாளர் கருணாகரன், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரும்பார்த்தபுரத்தில் சாலை விரிவாக்க பணியால் சாலையோரத்தில் வசிக்கும் மக்கள் பாதிப்பு. எதிர்க்கட்சி தலைவர் சிவா அதிகாரிகளுடன் ஆய்வு. அரும்பார்த்தபுரத்தில் சாலை விரிவாக்க பணியால் பாதிக்கப்பட்ட சாலையோர மக்களை நேரில் சந்தித்த எதிர்க்கட்சி தலைவர் சிவா அதிகாரிகளுடன் ஆய்வு செய்து அம்மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்தார். அரும்பார்த்தபுரம் ரயில்வே கிராசிங் பகுதியில் 30 வருடங்களுக்கும் மேலாக சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அவர்கள் தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்றும் தொடர்ந்து அரசை வலியுறுத்தி வருகின்றனர். இந்நிலையில் நெடுஞ்சாலைத்துறை மூலம் 100 அடி சாலை விரிவாக்க பணி நடைபெற்று வருகிறது. அதில் சாலை இருபுறமும் வாய்க்கால் அமைப்பதற்காக பள்ளம் தோண்டியும் மின்கம்பங்கள் அகற்றியும் உள்ளனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்துக்கு வழி இல்லாமலும் மின் விநியோகம் தடைப்பட்டும் அங்கு வசிக்கும் மக்கள் பாதிக்கப்பட்டனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவாவிடம் முறையிட்டனர். அதனைத் தொடர்ந்து அரும்பார்த்தபுரம் பகுதிக்கு நேரில் சென்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா பொதுப்பணித்துறை, மின்துறை, நில அளவை பதிவேடுகள் துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அங்கு வசிக்கும் மக்களுக்கு மின் விநியோகம் கொடுக்கவும் அவர்களின் போக்குவரத்திற்கு வழிகாணவும் அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட உதவி பொறியாளர் மதிவாணன், மின்துறை உதவி பொறியாளர் முருகேசன், இளநிலை பொறியாளர் பாலமுருகன் மற்றும் திமுக நிர்வாகிகள், தொகுதி செயலாளர் மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி, செல்வநாதன், தர்மராஜ், விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளர் ராமதாஸ் மற்றும் கந்தசாமி, பாண்டியன், வாசு, ரபிக், ஹரிஹரன், ஆலித், நடராஜன் ஆகியோர் உடனிருந்தனர். ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். இப்பொழுது இண்டேன் சிலிண்டரில் உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் சிலிண்டர் அறிமுகம். இந்தியன் ஆயில் வழங்கும் LPG இண்டேன் காம்போசிட் சிலிண்டர் தற்போது இந்திரா இண்டேனில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் இதன் சிறப்பம்சங்கள்: இது 3 அடுக்கு கட்டுமானத்தை கொண்டுள்ளது. ஒரு ப்ளோ மவுல்டட் ஹை டென்சிட்டி பாலிஎத்திலின் இன்னர் லேயரால் ஆனது. நீங்கள் ஒரு கையால் தூக்கக்கூடிய குறைந்த எடை பாலிமர் சுற்றப்பட்ட ஃபைபர் கிளாஸின் கலவை. அடுக்குடன் மூடப்பட்டிருப்பதால் துருப்பிடிப்பது, உங்கள் சமையலறையில் கரை பிடிப்பது மற்றும் கீறல்கள் ஏற்படாமல் தடுக்கிறது. சிலிண்டர் LPG அளவை தெரிந்து கொள்ளும் வசதி. மாடுலர் கிச்சன் மற்றும் அபார்ட்மெண்ட்டுகளில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் வசதியானது. தற்போது இந்திரா இண்டேனில் உடனடியாக கிடைக்கும். LPG வாடிக்கையாளர்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. பழைய வாடிக்கையாளர்கள் தங்களிடம் உள்ள 14.2 கிலோகிராம் சிலிண்டரை கொடுத்து இண்டேன் காம்போசிட் 10 kg சிலிண்டர் வாங்கிக் கொள்ளலாம்.
பெறலாம். 10 kg அளவுடைய ஒரு சிலிண்டர் வைப்பு தொகை ரூபாய் 3500 மட்டுமே. இந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ளும் வசதி உண்டு. உங்கள் வீட்டு ஸ்மார்ட் சமையலறைகளுக்கான ஸ்மார்ட் இண்டேன் 10 kg காம்போசிட் சிலிண்டர் பெற்றுக்கொள்ள உடனே அணுகவும். இந்திரா இண்டேன் சர்வீஸ் எண் 18, 6வது குறுக்கு தெரு, ஜவஹர் நகர், புதுச்சேரி. போன் 0413-2204-720 and 22060888. செல் 9095781888, 9750913388 மற்றும் 9489333668. செய்திகள் தொடர்கின்றன. சுனாமி பேரலையால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் வீராம்பட்டினம் கடற்கரையில் அமைக்கப்பட்ட நினைவு தூணில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. 2004ஆம் ஆண்டு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கடலில் சுனாமி பேரலை உருவானதில் 500க்கும் மேற்பட்ட மீனவ மக்கள் உயிரிழந்தனர். சுனாமி பேரலையால் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் அரியாங்குப்பம் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் தலைமையில் மற்றும் கோபால், முருகன், முகிலன், ரமேஷ், மகேந்திரன், எழிலன், தனசிங்கம், மதி, ராஜா, சிவலிங்கம் முன்னிலையில் அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள வீராம்பட்டினம் கடற்கரையில் அமைக்கப்பட்ட நினைவு தூணில் மலர் தூவி மாலை அணிவித்து மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் வீராம்பட்டினம் ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கலந்து கொண்டனர். காரைக்கால் அரசலாறு முகத்வாரத்தை தூர் வாராததால் சிக்கிக் கொண்ட விசைப்படகுகள். பல மணி நேரம் போராட்டத்திற்கு பின்பு படகுகளை மீட்ட மீனவர்கள். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசலாறு முகத்துவாரத்தை தூர் வாராததால் கடலுக்கு மீன்பிடிக்க செல்கின்ற விசைப்படகுகள் சிக்கிக் கொள்வதால் உடனடியாக முகத்துவாரத்தை தூர்வார வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை வைத்து வந்த நிலையில் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து விசைப்படகுகள் தொழில் சென்றபோது அரசலாறு முகத்துவாரத்தில் படகுகள் சிக்கிக் கொண்டது. இதனை அடுத்து துறைமுகத்தில் நின்று கொண்டிருந்த விசைப்படகு மூலம் மீனவர்கள் பல மணி நேரமாக படகுகளை மீட்க முயற்சி செய்து விசைப்படகை பத்திரமாக மீட்டனர். இந்த நிலையில் முகத்துவாரத்தை தூர்வாராத காரணத்தினால் படகுகள் முகத்துவாரத்தில் சிக்கிக் கொள்வதால் படகுகள் சேதமடைந்து பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுவதாகவும், எனவே முகத்துவாரத்தை தூர்வார வேண்டும் என்று காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானத்தில் ஆருத்ரா தரிசன விழா. ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். புதுச்சேரி காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ தர்பாரணேஸ்வரர் சுவாமி தேவஸ்தானத்தில் ஆண்டுதோறும் ஆருத்ரா உற்சவம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அவ்வாறு இந்த ஆண்டு ஆருத்ரா உற்சவத்தை முன்னிட்டு 10 நாட்களும் தினமும் திருவெம்பாவையின் 21 பாடல்களையும் பாடி சிவனுக்கு வழிபாடு நடைபெற்றது. சிவன் அம்பாள் பொன்னூஞ்சல் உற்சவம் மிக விமர்சையாக நடைபெற்றது. ஆருத்ரா உற்சவத்தை முன்னிட்டு சிவன், அம்பாள் மற்றும் மாணிக்க வாசகருக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ நடராஜர் மற்றும் ஸ்ரீ சிவகாமி தாயாருக்கும் மகா அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ நடராஜர் ஆருத்ரா தரிசனம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோபூஜையும் விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ நடராஜர் ஸ்ரீ சிவகாமி அம்பாள் சமேதராக எழுந்தருளி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். விழாவில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீலஸ்ரீ கந்தசாமி தம்பிரான் சுவாமிகள், ஆலய நிர்வாக அதிகாரி அருணகிரிநாதர் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலில் இளம் பெண் தூக்கிட்டு தற்கொலை. பெண் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கணவன் மீது பெற்றோர் புகார். காரைக்கால் நகர பகுதியை சேர்ந்த அகஸ்டின் பால் என்பவருக்கும் திருநள்ளாறு அடுத்த செல்லூர் பகுதியை சேர்ந்த மேரி ஜெனிஃபர் ஆகியோருக்கிடையே காதல் ஏற்பட்டு இருவரும் வீட்டின் சம்மதம் இல்லாமல் திருமணம் செய்து கொண்டு கடந்த 1.5 ஆண்டுகளாக அக்கரைவட்டம் பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து தனி குடித்தனம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 24ஆம் தேதி காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்தில் ஓட்டுநராக வேலை செய்து வரும் அகஸ்டின் பால் தனது வேலையை முடித்துக்கொண்டு காரைக்கால் பகுதியில் உள்ள துணிக்கடை ஒன்றில் வேலை செய்யும் தனது மனைவியான மேரி ஜெனிஃபரை அழைத்துக் கொண்டு வீட்டிற்கு சென்றுவிட்டு கிறிஸ்துமஸ் என்பதால் தேவாலயத்தில் நடைபெற்ற பூஜையிலும் கலந்து கொண்டு வீடு திரும்பி உள்ளனர். இந்த நிலையில் மறுநாள் காலை மனைவி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கணவர் அகஸ்டின் பால் நிரவி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகாரை அடுத்து நிரவி காவல்துறையினர் பிரேதத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர்.
இந்த நிலையில் மேரி ஜெனிஃபரின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி அவரது பெற்றோர்கள் நிரவி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். மேரி ஜெனிஃபர் இறந்த இடத்தில் கடிதம் ஒன்று கைப்பற்றப்பட்டதாகவும் அந்த கடிதத்தில் உள்ள கையெழுத்து மாறி உள்ளதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து நிரவி காவல்துறையினர் இளம்பெண் இறப்பிற்கு என்ன காரணம் என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருமணமாகி 1.5 ஆண்டுகளே ஆன நிலையில் பெண் இறந்துள்ளதால் தாசில்தார் விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. திருமணமான 1.5 ஆண்டுகளிலேயே இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. ஆனால் நல்லபடியாக கொடுத்துட மாட்டாங்க நாங்கள் நினச்சிட்டு இருக்கிறோம். நேற்று 25/12 காலையில் எங்களுக்கு ஃபோன் வருது, இந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டு. அதனால நாங்கள் நேராக பார்க்கும்பொழுது பெற்றோர்களோட பார்க்கும்பொழுது இந்த பொண்ணு எந்த சூழ்நிலை இறந்துச்சுன்னு எங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அதனால இது தொடர்ந்து டார்ச்சராக தான் வாழ்ந்துருக்குமோங்கிற மாதிரி எங்களுக்கு ஐயப்பாடு இருக்கு. அதோட டெத்தில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. அதனால சந்தேகம் மரணங்கிற நோக்கத்தில் நாங்கள் நேற்று நிறைய போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுத்துருக்கோம். அது ஆர்டிஓ விசாரணை நடக்குது, தாசில்தார் விசாரணை நடத்திட்டு இருக்காரு. இருந்தாலும் குற்றவாளிக்கு தப்பிக்க கூடாது. இந்த சாவில் என்ன மர்மம் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சு நீதி விசாரணை வேணுங்கிறத நேற்று நாங்கள் புகார் கொடுத்துருக்கோம். புதுச்சேரி கிராமணியர் நாடார் சமூகத்தினரை ஓபிசியில் இருந்து எம்பிசிக்கு மாற்ற வலியுறுத்தல். புதுச்சேரி மாநிலம் கிராமணியார் நாடார் பேரவை சார்பாக காரைக்காலில் உள்ள தனியார் அரங்கம் ஒன்றில் பேரவையின் கூட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் புரந்தரதாசன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தங்களது சமூக வளர்ச்சி குறித்து பல்வேறு கருத்துக்கள் விவாதிக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து 2024 ஆண்டிற்கான புதிய காலண்டர் வெளியிடப்பட்டன. நிகழ்ச்சியில் மாநில காப்பாளர் மதிமகா ராஜா, சிவானந்தம், மாறன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் கிராமணியர் நாடா சமூகத்தினரை ஓபிசி பட்டியலில் இருந்து எம்பிசி பட்டியலுக்கு மாற்ற வலியுறுத்தப்பட்டது. முன்னூர் ஸ்ரீ குரு பரிகார ஸ்தலமான ஸ்ரீ பிரகன் நாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் கோவிலில் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்தை ஒட்டி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் வட்டம் ஸ்ரீ குரு பரிகார ஸ்தலமான ஸ்ரீ பிரகன் நாயகி சமேத ஸ்ரீ ஆடவல்லீஸ்வரர் கோயிலில் திருவாதிரை நட்சத்திரத்தையொட்டி மலர்கள் கொண்டு கலச பூஜை நடைபெற்றது. மேலும் ஸ்ரீ நடராஜ பெருமாளுக்கும் ஸ்ரீ சிவகாமி சுந்தரி அம்பாளுக்கும் மற்றும் மாணிக்க வாசகர் மற்றும் உற்சவர்கள் பால், தயிர், சந்தனம், பஞ்சாமிர்தம், தேன், இளநீர், எலுமிச்சம்பழம், மாதுளை உள்ளிட்ட 27 வகையான சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் நடைபெற்றது. மேலும் பூஜிக்கப்பட்ட கலச நீரால் மகா அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முன்னூர் சிவஸ்ரீ சரவணன் குருக்கள் செய்திருந்தார். ஸ்ரீ அறம் வளர்த்த நாயகி உடனுரை ஸ்ரீ அன்பு நாயக ஈஸ்வரர் கோவிலில் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்தை ஒட்டி 51 வகையான சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் கிடங்கல் கோட்டை ஸ்ரீ அறம் வளர்த்த நாயகி சமேத ஸ்ரீ அன்பு நாயக ஈஸ்வரர் கோவிலில் ஆடல் வல்லான் நடராஜருக்கு சித்திரை திருவோணம், ஆனி உத்திரம், ஆவணி சதுர்த்தசி, புரட்டாசி சதுர்த்தசி, மார்கழி திருவாதிரை, மாசி சதுர்த்தசி ஆகிய 6 நாட்கள் 6 அபிஷேகம் மட்டுமே நடைபெறும். மேலும் ஸ்ரீ அன்பு நாயக ஈஸ்வரர் கோவிலில் திருவாதிரை நட்சத்திரத்தையொட்டி நடராஜருக்கு 51 வகையான திரவிய பொடி, பழம், பால், தயிர், இளநீர், விபூதி, பன்னீர், சந்தனம் ஆகியவற்றால் மகா அபிஷேகம் ஆராதனைகள் நடந்தது. தொடர்ந்து சிறப்பு மலர் அலங்காரம், மகா தீபாராதனை நடந்தது. தீபாராதனையின் போது அப்பர் பெருமான் சிறப்பு மலர் அலங்காரத்தில் நடராஜர் மண்டபத்தில் எழுந்தருளி தரிசனம் தந்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஸ்ரீ மரகதாம்பிகை உடனுரை ஸ்ரீ திந்திரினீஸ்வரர் கோவிலில் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்தை ஒட்டி 32 வகையான சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் மரகதாம்பிகை உடனுரை ஸ்ரீ திந்திரினீஸ்வரர் கோவில் மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்தை ஒட்டி 32 வகையான சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தமிழ் மொழியில் திருவாதிரை என்று கூறப்படும் நட்சத்திரத்திற்கு வடமொழியில் ஆருத்ரா என்று பெயர். இதுவே ஆருத்ரா எனப்படுகிறது. மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திர நாளில் எல்லா சிவாலயங்களில் ஆருத்ரா தரிசனம் சிறப்பாக நடைபெறும். ஆதலால் திண்டிவனம் ஸ்ரீ மரகதாம்பிகை உடனுரை ஸ்ரீ திந்திரினீஸ்வரர் ஆலயத்தில் பல வகையான திரவிய பொடி, பால், பழம், தயிர், இளநீர், விபூதி, பன்னீர், சந்தனம் ஆகிய 32 வகையான சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட நடராஜ பெருமாள் மற்றும் சிவகாமி அம்பிகைக்கு மகா தீபாராதனை, பஞ்சமுக தீபாராதனை, கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது.
இந்நிகழ்ச்சியில் திண்டிவனம் நகரத்தை சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ராதா குருக்கள் செய்திருந்தார். விருத்தாச்சலம் அருகே கூழாங்கல் கடத்திய லாரியை மடக்கி பிடித்த கனிம வளத்துறை அதிகாரிகளை கொலைவெறியுடன் தாக்கிய மர்ம கும்பல். கடலூர், கள்ளக்குறிச்சி மாவட்ட எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள கிராமங்களில் கூழாங்கல் கடத்தப்படுவதாக விழுப்புரம் கனிம வளத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. தகவலின் அடிப்படையில் பறக்கும் படை அதிகாரிகளான விழுப்புரத்தை சேர்ந்த கனிம வளத்துறை உதவி இயக்குனர் ராமஜெயம், உதவி புவியியலாளர் பாலசுப்ரமணியன் மற்றும் கார் ஓட்டுநர் சேகர் ஆகிய மூவரும் நள்ளிரவு கடலூர் மாவட்ட எல்லை பகுதியில் உள்ள கொக்கம்பாளையம் கிராமத்திற்கு வந்துள்ளனர். அப்போது அவ்வழியாக வந்த லாரியை நிறுத்தி சோதனை செய்த போது லாரியில் கூழாங்கற்கள் கடத்தி செல்லப்படுவது தெரிய வந்தது. மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்ட எல்லைக்குட்பட்ட பகுதியில் கூழாங்கல்லை திருடி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வழியாக கொண்டு செல்ல முற்பட்டதும் தெரிய வந்தது. இதனால் கனிம வளத்துறை அதிகாரிகள் லாரியை பறிமுதல் செய்து உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்திற்கு எடுத்து சென்று கொண்டிருந்தனர். அப்போது கொக்கம்பாளையம் கிராமத்தின் அருகே சென்று கொண்டிருந்த போது பொலேரோ காரில் வந்த மர்ம கும்பல் லாரியை வழிமறித்து லாரிக்குள் இருந்த கனிம வளத்துறை அதிகாரிகளை கீழே இறக்கி கொடூரமாக தாக்கியுள்ளனர். அப்போது கூழாங்கல் ஏற்றி வந்த லாரியை அருகே உள்ள பள்ளத்தில் தலைகீழாக கவிழ்த்துவிட்டு அந்த மர்ம கும்பல் அங்கிருந்து தப்பித்து ஓடியுள்ளது. மேலும் அரசு அதிகாரிகள் கழுத்தில் அணிந்திருந்த தங்க நகைகளை பறித்துவிட்டு சென்றதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இத்தாக்குதலால் தலை, கை, கால் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பலத்த காயத்துடன் நடு ரோட்டில் நின்று கொண்டிருந்த அரசு அதிகாரிகளை அவ்வழியாக வந்த பொதுமக்கள் மீட்டு உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலும் இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட கனிம வளத்துறை அதிகாரிகள் உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் வெளி நோயாளிகளாக சிகிச்சை முடித்துவிட்டு விருத்தாச்சலம் அடுத்த ஆலடி காவல் நிலையத்தில் தங்களை தாக்கிய மர்ம கும்பல் மீது புகார் அளித்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் ஆலடி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் கனிம வளத்துறை அதிகாரிகளை தாக்கியது 10க்கும் மேற்பட்டோர் எனவும் கூழாங்கல் கடத்தி வந்த லாரியை பள்ளத்தில் கவிழ்த்துவிட்டு சென்ற மர்ம கும்பல் நள்ளிரவில் ஜேசிபி மூலம் லாரியை மீட்டு இருளக்குறிச்சி கிராமத்தின் அருகே உள்ள வனத்துறைக்கு சொந்தமான காட்டில் பதுக்கி வைத்த நிலையில் காவல்துறையினர் லாரியை பறிமுதல் செய்து காவல் நிலையம் கொண்டு வந்துள்ளனர். மேலும் முக்கிய குற்றவாளியான லாரியின் உரிமையாளரான கொட்டாரக்குப்பம் கிராமத்தை சேர்ந்த சிலம்பரசன் உட்பட அவரது ஆதரவாளர்கள் அனைவரையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கூழாங்கல் கடத்தலை தடுக்க முயன்ற கனிம வளத்துறை அதிகாரிகளை தாக்கிய சம்பவம் விருத்தாச்சலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெண்ணாடம் பேரூராட்சி மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் துவக்கி வைத்தார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த பெண்ணாடத்தில் தொல்காப்பியர் அரங்கில் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டத்தினை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் துவக்கி வைத்தார். முகாமில் முதல் மனுவாக விவசாயிகளுக்கு உடனடியாக மின் இணைப்பு ஆணையினை வழங்கினார். இந்த முகாமில் பொதுமக்கள் கலந்து கொண்டு வங்கிக் கடன், புதிய மின் இணைப்பு, மின் வீதப்பட்டியல் மாற்றம், பெயர் மாற்றம், மின் பளு மாற்றம், குடிநீர் கழிவுநீர் இணைப்புகள், சொத்து வரி பெயர் மாற்றம், பிறப்பு இறப்பு சான்றிதழ், திடக்கழிவு மேலாண்மை, பட்டா மாறுதல், உட்பிரிவு நில அளவை, இலவச வீட்டு மனை பட்டா, வாரிசு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் உள்பட அரசு சார்ந்த சேவைகளுக்கு விண்ணப்பம் பெறப்பட்டது. அவை இணையதளத்தில் உடனுக்குடன் பதிவு செய்யப்பட்டு 30 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட மனுக்கள் மீது தீர்வு காண நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த முகாமில் சமூக நல தாசில்தார் கார்த்திக், உதவி இயக்குனர் வெங்கடேசன், உதவி செயற்பொறியாளர், செயல் அலுவலர் மயில்வாகனம், பொறியாளர் அன்புகுமார் மற்றும் பேரூராட்சி அலுவலக பணியாளர்கள், திமுக நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திண்டிவனத்தில் அதிமுக இளைஞர் இளம் பெண்கள் பாசறை சார்பில் எம்ஜிஆரின் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. அதிமுக நிறுவனர் எம்ஜிஆரின் 36ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி திண்டிவனம் காந்தி சிலை அருகில் அவரது திருவுருவ படத்திற்கு இளைஞர் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ் ஏற்பாட்டில் மலர் மாலை அணிவித்து மலர் அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியில் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் போல் ஒருவர் வேடம் அணிந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கிய போது பொதுமக்கள் நெகிழ்ச்சி அடைந்து அவரை வணங்கி அன்னதானத்தை பெற்றுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் நகர செயலாளர் வழக்கறிஞர் தீனதயாளன், மாவட்ட எம்ஜிஆர் மன்றம் டாக்டர் கணேசன், எம்ஜிஆர் மன்ற துணை செயலாளர் ஏழுமலை, மாவட்ட மகளிர் அணி செயலாளர் தமிழ்செல்வி செல்லப்பெருமாள், மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி சக்திவேல், மாநில பொதுக்குழு உறுப்பினர் தேவநாதன்,
மாவட்ட பேரவைத் தலைவர் மலசேகர், மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் வடபழனி, நகர அவைத் தலைவர் மணிமாறன், நகர நிர்வாகிகள் தளபதி ரவி, உதயகுமார் மற்றும் நகர பொருளாளர் ராஜேந்திரன், மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி சவுகத் அலிகான், நகரமன்ற உறுப்பினர்கள் சரவணன், ஜனார்த்தனன், கார்த்திக், திருமகள், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர்கள் சேட்டு, நடராஜன், விஜயகுமார், வேல்முருகன், பாலச்சந்தர், செந்தில், முரளிதாஸ் மற்றும் MRD பன்னீர்செல்வம், அன்பழகன், இளங்கோவன், முருகன், ஆனந்தன், நகர இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் கார்த்திக், சுரேஷ், விஷ்ணு, விக்னேஸ்வரன், சுந்தர், விக்கி, தீனா, ஆகாஷ், அருண்குமார், எழில், அசோக், பாலாஜி உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நகர கிளை கழக இளைஞர் இளம்பெண்கள் பாசறை நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு 1000 பொதுமக்களுக்கு உணவு வழங்கினார்கள். மயிலம் மேற்கு ஒன்றிய அதிமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் எம்ஜிஆரின் படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதி மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நினைவு தினம் தீவனூர் வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சம்பத் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மயிலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் புலியனூர் விஜயன் முன்னிலையில் தீவனூர் கூட்ரோட்டில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட எம்ஜிஆரின் உருவப்படத்திற்கு நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் சேகரன், ஓலக்கூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, வல்லம் வடக்கு ஒன்றிய செயலாளர் விநாயகமூர்த்தி, தெற்கு ஒன்றிய செயலாளர் நடராஜன், மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் வெங்கந்தூர் வழக்கறிஞர் பாஸ்கர், அவை ஒன்றிய தலைவர் முத்துசாமி, பொருளாளர் நந்தகோபால், எம்ஜிஆர் மன்ற செயலாளர் செந்தில்குமார், இளைஞர் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் பெரமண்டூர் ஊராட்சி மன்ற தலைவர் மகேஷ், ஆசூர் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துசாமி, இளமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் பொன்னுசாமி, மேல் பேரடிக்குப்பம் வெங்கடேசன், ஒன்றிய ஜெயலலிதா பேரவை செயலாளர் பெலாக்குப்பம் சீனிவாசன், தகவல் தொழில்நுட்ப செயலாளர் ஆசூர் சஞ்சய் காந்தி, விவசாய அணி செயலாளர் உதயகுமார், மகளிர் அணி செயலாளர் ஆனந்தி உட்பட ஏராளமான ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுவை முழுவதும் காங்கிரசார் போராட்டம், தங்களை கொல்ல சதி திட்டம் நடப்பதாக முன்னாள் முதலமைச்சர் குற்றச்சாட்டு. அரியாங்குப்பத்தில் 5 வீடுகள் முற்றிலும் எரிந்து சாம்பல், சோகத்தை ஏற்படுத்திய சம்பவம். காரைக்காலில் இளம்பெண் தூக்கிட்டு தற்கொலை, இறப்பில் சந்தேகம் உள்ளதாக கணவர் மீது பெற்றோர் புகார். உள்ளூர் ஒப்பந்ததாரர்களுக்கு பணிகள் வழங்க வலியுறுத்தல், ஒப்பந்ததாரர் சங்கத்தினர் பொதுப்பணித்துறை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.